Hebron Ministries. சகோதரரே, உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படாதிருங்கள். உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படாதிருங்கள். நாம் சகோதரத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். சரி, புரியுதுல உங்களுக்கு? ஓகே. சகோதரனை பாய்க்கிற எவனும் மனுஷ கொலைபாதனாய் இருக்கிறான். அப்ப சகோதரனா நம்ம இருக்கிற நம்முடைய குடும்பம் மாத்திரமல்ல, நம்முடைய வேலை ஸ்தலங்கள், நம்முடைய வியாபாரங்கள், நம்முடைய சபை, எல்லாரும் யாரெல்லாம் நம்ம பிரதர் சிஸ்டர் பிரதர்ன்னு சொல்கிறோம் பாருங்க, பிரதர் சிஸ்டர் யார் சொல்கிறோமோ அவங்ககிட்ட நம்ம என்ன பண்ண வேண்டும்? ஆண்டவர் தேவன் நம்ம கொடுத்த அன்பை நம்ம வெளிப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. அவர்கள் நம்ம வந்து அவர்களுக்கு முன்பாக நம்ம சாட்சி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு சொல்றாரு. மனுஷ கொலைபாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள். ஹல்லேலூயா. தன் சகோதரனை சகோதரனை பார்க்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான். மனுஷ கொலைபாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று. அப்ப நம்முடைய சகோதரர்களை ஒரு நாள் நம்ம என்ன செய்யக்கூடாது? பயக்கூடாது. சண்டை வரும், பிரச்சனை வரும், அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பிகள் பிலீவர்ஸ்குள்ள சண்டைகள் வரும். ஆனால் அந்த சண்டையை வந்து கடைசி வரையில் என்ன செய்யக்கூடாது? அவங்கள வந்து மனசில் வச்சுட்டு குரோதமாக வச்சுக்கிட்டு, நான் நீ ஃபஸ்ட் சர்வீஸ் வந்தேன், நான் செகண்ட் சர்வீஸ் வரேன், நீ செகண்ட் சர்வீஸ் வரேன், மூணாவது சர்வீஸ் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ண முடியாது? நீங்களே ஒரு ரூல் போட்டுக்கிட்டு வாழக்கூடாது. அந்த ஃபஸ்ட் சர்வீஸ் வராலா, நானும் ஃபஸ்ட் சர்வீஸ் வருவேன், இன்றைக்கி நாங்கள் 2 பேரும் ஒன்றா உட்கார போகிறோம் அப்படி சொல்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் நீங்கள் செஞ்சு பாருங்கள், அது உங்களுக்கு வந்துடும். நீங்கள் தைரியமாக இருந்த பழகி பாருங்க, அதுக்கு தான் பெஸ்ட்னா. அவன் என்ன சொல்கிறான் பார்த்தீங்களா? சகோதரனை பயங்கரனும் கொலைப்பாதவன் எவ்வளோ ஹார்ட் வேர்ட்ஸு. ஏன் அதை சொல்கிறான் அப்படின்னா, அவன் வந்து ஒரு சகோதரனை பகைச்சிட்டான்னா அவன் என்ன பண்ணிடுறான்? அவன் தேவனுடைய அன்பு இல்லை. ஆண்டவர் யாராவது பகைச்சாரா? எல்லாரையும் அவன் என்ன பண்ணார்? நேசித்து சிலுவையில் நமக்காக மறிச்சார். அப்போது அந்த அன்பு உனக்கு இருக்கணும் அவன் எதிர்பார்க்குறான். அந்த அன்பு எல்லாத்தையும் அவனை வந்து ஈட்டியில் குத்துறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, தலையில் அடிக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. எல்லாரையும் மன்னிச்ச இவர்கள் செய்கிறது என்னதென்று தெரியாது, அறியாது இருக்கிறார்களே. எப்படி பயங்கரமான வார்த்தை எல்லாம் சொல்லிட்டு அப்போது எல்லாவற்றையும் மன்னித்து விட. அப்படிப்பட்ட காரியம் அப்படின்னா ஆண்டவர் தேவன் எப்படி பண்ணுற? அப்படி நீ ஒரு அளவுக்கு நம்ம சகோதரர்கள் அடைகிற நேசிக்க வேண்டும் என்பதை கர்த்தர் நமக்கு கற்றுத்தம்புற. அவனுக்குள் நித்திய ஜீவன் அப்படின்னா உயிர்த்தெழுதல். நித்திய ஜீவன்னா அப்போ இட்டர்னல் லைஃப், அதான் நித்திய ஜீவன். என்னப்போ அப்போ ஒன்று பரலோகத்துக்கு போக முடியாதுன்றான். அல்லேலூயா. அப்போ ஒவ்வொருத்தரும் சண்டை போட்டுனே இருந்தால் சபையிலேருந்து எல்லாம் போயிட்டே இருப்பாங்க. சபையிலேருந்து நீங்கள் பண்ணுற பிரச்சனையில் ஏதாவது ஒருத்தர் நம்ம பிடிக்கல விட்டால் அவங்க சபையை விட்டு போனால் நீங்கள் என்ன பண்ணுற? கொலைப்பாதகனா மாறிடுறீங்க. ரொம்ப ஹார்டாக இருக்குல்ல இந்த வார்த்தை. அப்படி பார்த்தீங்கன்னா பகைக்கிறது எதுன்னா உங்களால் அவன் வந்து சபையை விட்டு போகக்கூடாது. அல்லேலூயா. அப்போ உனக்குள் நித்திய ஜீவன் இருக்காதுன்றான். ரொம்ப ஹார்டு வேர்ட்ஸ் தான், பயங்கரமான வேர்டு பாருங்க. தன் சகோதரனை பயக்கிறவனும் மனுஷ கொலைப்பாதகனாய் இருக்கிறான். அப்படின்னா அவனை ரட்சிப்பை நீ வந்து என்ன பண்ணிடுற? கேவலப்படுத்தி விடுகிறாய். ரட்சிப்பை நீ என்ன பண்ண? மறுதளித்து விடுகிறான். அவன் என்ன பண்ணுறான்? அவன் சபைக்கு வர ஆளோட சண்டை போட்டு நீ வெளியில் அனுப்பும் பொழுது நீ என்ன பண்ணுற? ஆண்டவருக்கு பிடிக்காத காரியத்தை செய்து விடுகிறாய். அல்லேலூயா. அதனால் இந்த காரியத்தை ரொம்ப அருமையாக எழுதுறான் பாருங்க யோவான். பார்த்தீங்களா? யோவான் மனுஷ கொலைபாதகனும் அவன் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறியீர்கள். வாசிங்க. அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினால் அன்பு இன்னதென்று. இப்ப எழுதுறான், அவர் நமக்காக ஜீவனை கொடுத்தனாலே அந்த அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோமே. அப்ப அந்த அன்பு உனக்கு எனக்கு இருக்க வேணாமா? அவரை விசுவாசிக்கிற, அவரை வந்து பற்றி கொள்ற நீ, அவரை ஏற்றுக்கொள்ற நீ, அவரை ரட்சகராக ஏற்றுக்கொள்ள அந்த அன்பு உன்னிடத்தில் காணப்பட வேண்டாமா அப்படின்னு சொல்லி நமக்கு அது பழைய அது குரோதம், பழைய காரியம் அதெல்லாம் நம்ம விட்டு தானே இங்கே வந்திருக்கிறோம். அந்த பழைய காரியங்களை விட்டுட்டு தான் அப்படி அவனை விட்டு இவனை விட்டு நீயா நானா பார்த்தலாம் அதெல்லாம் விட்டுட்டு வந்துடும். இப்போல்லாம் நம்ம எவ்வளோக்கு விட்டு கொடுக்க கர்த்தர் நம்ம உயர்த்திக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. அதுதான் இங்கே வந்து அப்படியே ரிவர்ஸ் தான், அப்படியே எல்லாமே ரிவர்ஸ். அங்கே எனக்கு உலகம் வேறு, சபை வேறு. அங்கே நடக்கத்தில் இங்கே நடக்கூடாது. அல்லேலூயா. பாடு வர சொல்கிறார், அறிந்திருக்கிறோமே நாமும் சகோதரராக ஜீவனை கொடுக்க கடனாளியாக இருக்கிறோம். அல்லேலூயா. drawn our lives for the brethren சொல்கிறோம் பாருங்க. அப்போது ஆண்டவர் தேவன் என்ன பண்ணுறாரு? கர்த்தர். அப்போ அப்படித்தான் சபை கட்டப்பட வேண்டும். நீங்கள் காண்பிக்கிற அன்புல சபை வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்க வேண்டும்.
ஹல்லேலூயா. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆண்டோட பிள்ளைகளை நேசிக்கணும். பார்த்த உடனே பார் வரா பார் அப்படின்ட்டு திரும்பி கூடாது. வராம பாரு திரும்பி கூடாது. என்ன பண்ணோம், அவங்க போன வாரம் சண்டை போட்டு போவாங்க, அடுத்த வாரம் வந்து பார்த்தோன்னா அவங்க பார்க்காம வந்தாலும் பார்த்துட்டு, என்ன சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா, நேற்று நம்ம சாரி அதெல்லாம் மனசில் வச்சுக்காதீங்க சிஸ்டர், முடிஞ்சு போச்சு. ஒரே நிமிஷம் நாம குற்றவற்றவனா மாறினோம். நாம ஜெபம் பண்ணும் பொழுது அந்த ஆள் நம்ம மைண்டில் வரக்கூடாது, கரெக்டாக தான் மைண்டில் வரும். நல்லா புரிஞ்சுங்க, புரியுங்களா? நீங்கள் ஒருத்தன் திட்டிட்டீங்கன்னா கண்ணை மூடினா அந்த ஆள் தான் முன்னாடி வந்து நிற்பான், பிசாசு மாதிரி வந்து நின்றுட்டு இருக்கும். அது என்ன பண்ணோம், அதை நீங்கள் வந்து மன்னிப்பு கேட்டீங்கன்னா இல்லை அவங்களோட சமரசம் ஆயிட்டீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு முன்னாடி வந்து நிற்பார். எழுதுறான் பார், அவர் நம்முடைய ஜீவனை நமக்கு கொடுத்தனால் அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம், நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளியாக இருக்கிறோம். அல்லேலூயா. அப்போதான் அதான் அந்த அன்பு. அப்போ அந்த இதை வந்து ஒருவர் நேசிக்கிற அன்பு மிக மிக முக்கியம். டோட்டலாக மாறணும். இந்த மாதிரி டாக்டரினை கேட்டுட்டு விடக்கூடாது. நம்ம வந்து மற்றவங்க மாதிரி வாழவே கூடாது. உங்கள் சகோதரர் உன்னுடைய ரிலேட்டிவ்ஸ் பார்த்து அப்படியே பிரமிக்கணும். என்னடா அது நேற்று அவ்வளோ பெரிய சண்டை போட்ட அடுத்த நாள் வந்தால் அவள் எல்லாம் செஞ்சது அதிர்ச்சி செஞ்சது கணக்கு கூட ஊட்டி விட்றா, என்னடா இது போட்டு எடுத்த ஒன்று சாப்பாடு ஊட்டியெல்லாம் விட்டு விடணும், முடிச்சு அப்படி தலைக்கீழ மாறிடணும், ஒன்றுமே புரியக்கூடாது அவனுக்கு. அந்த மாதிரி என்ன பண்ணோம், ஆண்டவர் அதை தான் நம்ம இடத்துல பவுல் அழமாட்டான். அவன் பாருங்க என்னென்ன வேர்டு யூஸ் பண்ணுறான் பாருங்க, அழகா ஜான் எழுதுறான் பாருங்க. சரி வாசிங்க. ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாக இருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டு என்று கண்டு, அடுத்து சொல்றான், ஒருவன் உலக ஆஸ்தி உண்டு என்று கண்டு தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டு என்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்துக் கொண்டான், அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்கிறது எப்படி? ஒருவன் இவ்வுலக ஆசி உடையவனாய் இருந்துன்னு வாசிக்கணும். உடையவனாய் இருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டுன்னா சகோதரனுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு இங்கிலீஷ் பாரு, ஹூவர் ஹேஸ் தீஸ் வேர்ல்ட்ஸ் குட்ஸ். அப்போ உனக்கு தேவன் ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்காரு, படத்தை கொடுத்துருக்காரு, ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்காரு. கொடுத்துக்கும் போது குறைச்சல் அவனுக்கு வந்து ஒண்ணுமே இல்லை அப்படின்னு பார்த்துட்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டா. இவனுக்கு ஏன் நான் கொடுக்கணும், இந்த மூஞ்சிக்கு நான் ஏன் கொடுக்கணும் அப்படின்னு இருதயத்தை அடைத்து கொண்டால் அவனுக்கு தேவ அன்பு நிலை கொள்வது எப்படி? அப்போ இயேசுவின் அன்பு, இயேசுவின் பிள்ளைன்னு சொல்றிய, கிறிஸ்துவின் பிள்ளைன்னு சொல்றிய, உனக்கிட்ட எப்படா உனக்கு அந்த அன்பு இருக்குது அப்படின்னு கேட்குறான் அவன். அப்போ ஒன்று என்ன செய்யணும், சகோதரன் கூட பகைச்சக்கூடாது. ரெண்டாவது என்ன செய்யணும், ஒன்னா அவனை உனக்கு வந்து அவனுக்கு உதவி செய்ய வேண்டும். அல்லேலூயா. அடுத்த லெவலுக்கு போடாம பாருங்க, எந்த லெவலுக்கு அவன் மாறுறான் பாருங்க. இந்த சீசனுங்கெல்லாம் சாதாரண உலகத்தில் தான் இருக்கிறானுங்க. ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த ஆண்டவரோட பழகி 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 அவரோட கூடலாம் போயிட்டு படுத்து ஊன்னு எல்லாம் பார்த்து அந்த சாயலாம் மாறிடுறான். அவர் மாறிச்ச பிறகு அவரை போலவே எழுத ஆரம்பிச்சிடுறாருங்க, அவரை போலவே மாறிடுறாருங்க, அவரை போலவே பாடுகள் படுறாங்க, அவ்வளோ போலவே கஷ்டப்படுறாருங்க. எல்லாவற்றுக்கும் துணிந்து நிற்கிறார்கள். இயேசுவின் சாயலை அவர்கள் காண்கிறார்கள். அல்லேலூயா. பாருங்க, அன்பு நிலை கூறுவது எப்படி? என் பிள்ளைகளே, என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல கிருகையினாலும் அன்பு, என் பிள்ளைகளே வசனத்தினாலும் நாவினாலும், சும்மா பை வேர்ட்ஸ் மாத்திரம் இல்லை, சும்மா வாய் வார்த்தை மாத்திரம் இல்லை, கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு கூறக்கூடும். உண்மையா அன்பு கூறு, உன்னுடைய கிரியில நீ செய்யற விதத்துல அவருக்கு செய். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் இன்றைக்கு முடிக்கிறார். கரெக்டாக 8 மணி ஆச்சு. ஆண்டுடைய சமூகத்தில் ஆவியானவர் அந்த வசனம் சொல்லுது, என்ன வசனம் சொல்லுது, உன்னால விடுவிக்க கூடுமானால் விடுவி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாரை விடுவிக்க வேண்டும்? ஹல்லேலூயா. மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களையும் கொலை உண்ணப்பவர்களையும் விடுவிக்க கூடுமானால் விடுவி.